வாங்க, காலையில் எழுந்திரிச்சி வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. சீனி ஒரு அரை கரண்டி போட்டுக்குவோம். கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சும்மா 2 பிஞ்சு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு இப்போது தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. இந்த பண்ணை முட்டையில் நரைச்சி அப்படியே போட்டுடலாம். குயிக்காக யாராவது விருந்தாடி வந்தாலும் பறக்க 5 நிமிஷத்தில் இது செஞ்சு அசத்திடலாங்க. அப்படித்தாங்க, வேகட்டும். 2 பக்கம் திருப்பி எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்தில் வெந்துடலாங்க. திருப்பி போட்டுடலாம். நல்லா சூப்பராக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். முட்டையும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும், ப்ரெட்டும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். காலையில் ஹெல்த்தியான உணவு. அப்படி தாங்க, எந்திரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு தடவை போட்டுறேன். முட்டை இப்போ சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து சாப்பிட வைங்க. அவ்வளோதாங்க. வாங்க, இதான் வந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இருந்த 6 ப்ரெட்டை வச்சு அருமையான ரெசிபி. பார்த்தங்களா, நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.